சென்னையில ஒழுங்கா இப்ப தூர்வாரலைன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியில மிதக்கிறதுக்கு காரணம் அரசுதே அப்படின்றது மாதிரி விஜய் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எதா இருந்தாலும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் ஆளுகின்ற அரசு பொறுப்பு. இது எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நிலவரத்தை கடந்த காலங்களோடு, ஏன்னா அவங்களும் ரோட்ல சும்மா போறவங்க இல்லை, இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்களும் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களே பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், தமிழ்நாட்டில் அதிகமா ஆட்சி செய்த கட்சி எங்க கட்சி. 31 ஆண்டு காலம் ஆட்சியில இருந்தவர்கள் அப்பொழுதெல்லாம் செய்யாமல் விட்டு இப்பொழுது செல்வது எந்த வகையில்? எஸ்ஐஆர்ல படிவத்துல முறையில்லாம சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிவகங்கை எம்எல்ஏ மனு கொடுத்திருக்காரு. அவர் எல்லாத்தையும் தான் சொல்லுவாரு. நீங்களே நேற்று கேட்டீங்க, பேருந்தெல்லாம் பழசா இருந்துச்சு, அதனால இந்த விபத்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. நானும் தன்னடக்கத்தோட இருந்தேன். விபத்து நடந்த இடத்தையும் அந்த பேருந்துகளையும் நான் போய் சென்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருந்தது என்பது. 2 பேருந்துகள் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொண்ட அந்த 2 பேருந்துகளுமே புதிய பேருந்துகள் தான் என்பதையும்